அப்படிங்கிற ஒரு இதை நம்பிக்கை ஏற்படுத்தி அதுக்கு தான் குருமூர்த்தி இவங்களெல்லாம் பயன்படுத்தி அழகங்க ஒரு 5-6 பேர் பத்திரிகையாளருங்கிற பேரில் இருந்தவங்களுக்கும் அண்ணாமலைக்கு மேலே ஒரு பெரிய அதிருப்தி. ஏன்னா இவர் இவங்க சொல்கிறத கேட்கலல்ல. நம்ம பத்திரிகையாளர் அப்படின்னாலும் நாம் ஒரு கருத்தை போய் அண்ணாமலைகிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அதை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டியதும் இல்லாதது அவருடைய விருப்பம். அவருக்கு ஒரு மூளை இருக்குது, ஐபிஎஸ் மூளை. அதில் அவர் யோசிப்பார், சரியாக இருந்தால் பின்பற்றுவார், இல்லைன்னா விட்டுட்டு போவார். நான் சொன்னதை அவர் செய்து தான் ஆகணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா அப்படி எதிர்பார்த்துட்டு மூத்த பத்திரிகையாளர் சில பேர் அந்த வரிசையில் உண்டு. அவங்களுக்கு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் ஒரு சாப்பிட்டு கார்னரில் அங்கேருந்து வாங்கின காசுக்கு வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வேறு இருந்தது. ஆனால் இந்த கூட்டணி எப்படியா கொண்டு வந்துட்டா தமிழகத்தில் திமுக விட்டு அதிமுக தான், பாஜக இல்லை, 3வது இடத்துல இருக்கும், எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கும். அப்போ இந்த 2 கட்சி தான் பெரிய கட்சிங்கிறத பழுபடி கட்டமைச்சதுக்கு தேவைப்பட்டுச்சு, எடப்பாடிக்கு தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக கையாண்டுட்டாங்க. இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்திட்டாங்க. பாஜகவில் ஒரு செக்ஸில் மாற்றிக்கிட்டு போனார் பாருங்க ஒரு மூத்த தலைவர், அவர் இதுக்கு லீடர். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் குருநாதர் அவர் தான். கமலாலயம் இருக்கக்கூடிய அதே வைத்தியராமன் தெருவுக்கு அடுத்த தெருவில் ஆட்சி மனோரமா இருக்கக்கூடிய தெருவில் ஒரு பிளாட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு வீடு வாடகை எடுத்து அலுவலகமாகவே செயல்படுத்திச்சு இந்த கும்பல். அதெல்லாம் வெளியே தெரிஞ்சு பெருசாக கலைஞ்ச பிறகு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் செய்து தான் அண்ணாமலையே வீழ்த்துறதுக்காக அவருக்கு எதிராக இப்படி ஒரு வேலையை அலுவலகம் போட்டு வேலை செய்தாங்க. அப்போமெல்லாம் அது வேலைக்கு ஆகலை. கடைசியில் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு அதுக்கு குருமூர்த்தியும் கரெக்டாக சேர்ந்தார்.